ஆபிரகாம் வாழ்ந்தார்ல, ஈசாக்கு அவருடைய மகன், இவருக்கு முன்னாடி முற்பிதாக்கள் இருந்தாங்க. அதே போல ஒரு சம்பவம் அங்க நடக்கும். பஞ்சம் ஒண்ணு வரும். வந்த உடனே ஈசாக்கு நான் நினைப்பாரு, எகிப்துக்கு போலாம், அங்க நல்ல உணவு இருக்குது, வீடு இருக்குது, நம்ம சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம்னு யோசிப்பார். யோசிக்கும் போது தேவன் சொல்வாரு, ஈசாக்கே நீ எகிப்துக்கு போகாத, விக்கிரகம் நிறைந்த தேசத்துக்கு. ஏன்னா இங்க விக்கிரம் நிறைந்து இருக்குது, அவன் அந்நிய நாட்டு விக்கிரத்தை வணங்குவான், அதை ஒரு சடங்காசாரை செய்ய சொல்வான், நீ அதை செய்யணும், நீ தீட்டுப்படுவ, நான் உன்னை ஆஸ்வதிக்க முடியாது, நான் இங்க போவாத, நீ இங்கே இருன்னு சொல்வார். அதே போல ஈசாக்கு அங்க இருப்பார். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப இவங்களுக்கு நல்லா தெரியும், பெத்லகேம்ல பிறந்து வளர்ந்தவங்க, இஸ்ரவேலுடைய முறைமையில இருக்கவங்க, நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தெரியும், சட்டத்திட்டங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பெத்லகேம்ல இருந்து நீ மோவாபுக்கு போகும்போது நீ எப்படி இருந்த? புருஷனோடு போனேன், பிள்ளைங்களோட போனேன். அதை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஒரு ஆமையை சொல்லுவோமா? ஒரு அல்லையை சொல்லுவோமா? உனக்கு கணவனை கொடுத்தது கர்த்தர், உனக்கு பிள்ளைங்களை கொடுத்தது கர்த்தர். ஆனா நீதான் என்ன பண்ண? அவர் வார்த்தையை மீறி, அவர் கட்டளையை மீறி, அவர் எங்க போவேனான்னு சொன்னாரோ அங்க நீதான் போன. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? மோவாப் தேசத்துக்கு கர்த்தருக்கு விருப்பம் கிடையாது. போனோன்னு ஆண்டவர்கிட்டே அவன் கேட்கல, ஆண்டவர் மோவாப் தேசம் போட்டான் அப்படின்னு கேட்கல. விக்கிரம் இந்த தேசத்துக்கு போகக்கூடாதான் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் சொல்வாரு, ஈசாக்கு சொல்வாரு, இவங்க பிரமாணம். ஆனா இவங்க போனது காரணம் யாரு? இந்த நகமி. அப்போ அங்க போய் இருந்து என்ன ஆயிருக்குது? இப்போ ஒரு தேசத்துல போய் இருந்தா விக்கிரத்துடைய சடங்காச்சாரியங்கள் அவங்களுடைய பண்டிகை எல்லாம் கொண்டாடுவோம். ஒரு கணவனை இழந்திருக்கிறான். முதல்ல 3 பேர் உடனே சாகல, கணவன் மட்டும் இறந்திருக்கிறான். கணவன் இறந்த உடனே என்ன பண்ண? நீ யோசிக்கணும், என்னடா இது, நம்ம பெத்லகேம்ல இருந்தோம், கணவன் இருந்தாரு, 2 பிள்ளைங்க இருந்தாங்க, மருமகன் தான், நல்லா வாழ்ந்தோம். ஆனா இங்க வந்தவன என்ன ஆயிடுச்சு? கணவன் இறந்துட்டாரு. அப்போ ஏதோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணி இருக்கிறோம், ஏதோ ஒரு கடவுளுக்கு விரோதமான காரியத்தை நம்ம பண்ணி இருக்கிறோம். அப்பதான் கணவன் இழந்திருக்கிறோம். அதுதான் நீதிமொழியில சொல்லப்படுகிறது, நீ வாழ்ந்திருக்கும் போது கர்த்தரை துதி பாடு, நீ தாழ்ந்திருக்கும் போது சிந்தனை செய். நான் சொல்ல கவனிங்க. நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா போகுது, சந்தோஷமா போகுது, நல்லா சாப்பிடுற, நல்லா துணிமணி போட்டுக்கிற, நல்லா பாடங்கள் வச்சுக்க, சோத்திரம் பண்ணு, ஆண்டவரை பாடு, மகிமைப்படுத்து. வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்ன செய்யணும்னா பைபிள சொல்ல சிந்திக்கணும். எதனால நம்ம இழந்தோம்? எதனால போயிடுச்சு? எதனால இன்னைக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்? எதனால இன்னைக்கு வருவேன் அப்படின்னு நம்ம சிந்திச்சு அதை சரி பண்ணணும். நான் சொல்ல புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நகேமி என்ன பேசுறா? இவன் மேல தப்பு, கடவுள் போகனால